நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் சுக்கா வறுவல். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு என்னென்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டாம். இது 1/4 கிலோ எடுத்து நான் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது கருவேப்பிலை கொஞ்சமாக, டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இன்னும் ஜாஸ்தி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் 8. இதுக்கு தேவையானது உப்பு. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இரும்பு கடாய் தான் வச்சுருக்கோம். இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காயிட்டோம். இதுக்கு நம்ம வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளித்தா போதும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம். இதை நல்லா போட்டுட்டு வதக்கிக்கணும். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக நல்லா வதக்கிடும். நான் இப்போ சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனையும் வதக்கிறப்ப என்னென்னா டைம் எடுக்கும், அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிக்கும். இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நீங்கள் தேவைன்னா சிக்கனை இன்னுமே சின்னதாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம், சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். அதாவது இதில் சால்ட்டு போட்டுக்கிறதுனால சிக்கன்லேயே தண்ணி விடும், வதக்கி விடலாம். சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையானது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள். ஃபஸ்ட்டு நம்ம இதையே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம இப்போ கரம் மசாலாவையும் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். இதில் என்னென்னா நம்ம மிளகு மட்டும்தான் அதிகமாக சேர்த்திருக்கிறோம், மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்திருக்கிறோம். ஏன்னா வரமிளகாய் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்திருக்கிறோம். இந்த காரமே கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம இதுக்கு மல்லித்தலை தூவ வேண்டாம், கருவேப்பிலை தான் நம்ம தூவினா தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மூடி வச்சிடலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு என்னென்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல், அடி பிடிக்குதுன்னா லைட்டாக எண்ணெய் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையில்லை. இன்னுமே ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடி எடுத்துக்கலாம். இனி மூடி போட வேண்டியதில்லை. உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இந்த 3 தான் நல்லா வாசத்தை கொடுக்கும். இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கொத்தமல்லி தழை நீங்கள் தூவ வேண்டாம். இப்போது சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி. சுவையான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.